இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீரா, எடுத்துக்கடா. எதுக்குடா? நீ முதல்ல எடுறா, சொல்றேன். எடுத்துக்கோ. அப்பாக்கு போ, அப்பா கொடு. போ. எடுத்துக்கோங்கப்பா. நான் புள்ள ஸ்வீட் எடுத்து வந்து கொடுக்கறான்ல, எடுத்துக்கோண்ணா. என்ன விஷயமா? கடையெல்லாம் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். நாளைக்கு கடையோட திறப்பு விழா. நீங்க என்ன வேற ஆளா பார்த்தாலும் இதானே என் குடும்பம். அதை யாராலும் மாற்ற முடியாதுல்ல. நீங்க எல்லாரும் திறப்பு விழா ஃபங்க்ஷனுக்கு வரணும். எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ராகவா, நல்லா பண்றா. எல்லாமே நல்லதா நடக்கும். வாழ்த்துக்கள். மாமா, நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை நடத்தி காட்ட போறீங்க. உங்களுக்கு அதுல எந்த கஷ்டமுமே இல்லாம 100% சக்சஸ் மட்டுமே கிடைக்கணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ராகவா, தப்பா இந்த வார்த்தையும் சொல்லிடாத அத்தை. சிச்சி, நான் என்னடா தப்பா சொல்ல போறேன்? நீ நல்லா இருப்ப. ஆனா அது நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டல, அது எனக்கு போதும். அப்பா, ஸ்வீட் எடுத்துக்கங்கப்பா. டேய், நான் தான் தயவு செஞ்சு நெகட்டிவா எதுவும் பேசிடாதீங்கப்பா. கண்மணி, மீரா, கண்மணி, இதான் நீ. இதுதாண்டி உன்னோட உண்மையான முகம். இன்னைக்கு மாமா இருக்கிற நிலைமைக்கு நீ அவர் தோலை தட்டி கொடுத்தேன்னு வச்சுக்கோவேன், அவர் இன்னுமே வேகமா ஓடுவாரு. நான் ஒன்றும் அவருக்காக நான் வேண்டிக்கல, எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் வேண்டிக்கிட்டேன். கண்மணி, என்கிட்டே போய் சொல்ற பத்தியா? நீ யார வேணாலும் ஏமாத்தலாம், மறைக்கலாம். ஆனா நான் உன் தங்கச்சி. சின்ன வயசுல இருந்து உன்னை பாத்துட்டு இருக்கேன். என்னையே ஏமாத்தணும்னு நினைக்காத. உன்னோட மனசுல என்ன ஃபீலிங் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன் உன்னையே நீ ஏமாத்திக்கிற? நீ இன்னமும் கோவமா இருக்கணும்னு அவசியமே இல்லடி. வயித்துல பாப்பா இருக்குடி. இந்த நேரத்துல கோவம், வெறுப்பு, வன்மம் இதெல்லாம் உனக்குள்ள இருக்கவே கூடாதுடி. ப்ளீஸ் டி. அதுவும் குழந்தைய முழுசா பாதிக்கும் கண்மணி. இங்க பாரு, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அதுவுமே மாமாவுக்கு தெரியாம நடந்துருச்சு. அதுக்காக மாமாவை இத்தனை நாள் ஒதுக்கி வச்சிருக்கிறதெல்லாம் சரியில்லடி. உன்கிட்ட சொல்லலனாலும் மாமா அதை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்காருன்னு உனக்கு தெரியாது. நீ என்ன சொன்னாலும் என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது வீரா. உண்மைய என்கிட்ட சொல்லாம மறைச்சாருல, சொல்லிருக்கலாம்ல. அப்படி இருக்கும்போது எப்படி என்னால மன்னிக்க முடியும்? நீ கேக்குறது என்னமோ கரெக்ட் தாண்டி. மாமாவும் உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லணும்னு முயற்சி பண்ணிருக்காரு. ஆமா, மாறன் என்கிட்ட சொல்லிருக்கான். உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவர் கில்ட்டியால ரொம்ப தவிச்சிருக்காருடி. இங்க பாரு, எல்லா தப்புக்குமே ஒரு மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. போதும்டி, மன்னிச்சிர. நான்
எப்பவுமே அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப கூட அவர் ஆரம்பிக்கிற பிசினஸ் நல்லபடியா நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக அவரை நான் மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்ல வீரா. ஏய் கண்மணி, அப்படிலாம் சொல்லாத. இங்க பாரு, பெத்த அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு வாழ்நாள் முழுக்க அவ கூடவே இருக்க போறது அவ புருஷன்தான். உன்னால மாமாவை முழுசா ஒதுக்க முடியல தானே? ஏய் அண்ணா இங்க வா. சொல்லுங்கண்ணா. இந்த பாக்ஸ்ல எடுத்து உள்ள வை. சரிங்கண்ணா. ஏய் ம் இரு திறக்கிறேன். பார்த்து. வா எங்க? ராகவன் கடைக்கு. ஏன்டா? ஆவண்டா, தனியா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான் பாரு, போய் ஹெல்ப் பண்ணலாம் வா. வேணாண்டா. என்னடா டேய், அவன் வேற மைண்ட் செட்ல இருக்கான்டா. நாம அங்க போனா அதுக்கும் அவன் சத்தம் போடுவான். அவன் தனியாவே எல்லா வேலையும் செய்யட்டும். நம்ம ஒதுங்கி நின்னு அமைதியா வேடிக்கை மட்டும் பார்ப்போம், சரியா? என்னடா பேசிட்டு இருக்கிற? வேடிக்கை பார்க்கவா? டேய், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இப்ப போய் நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணோன்னு வையேன், உடனே அவன் உங்களோட உதவி ஒண்ணு வேணாம், நான் உங்ககிட்ட ஒன்னும் உதவி கேட்கல, நானே பாத்துக்கிறேன். என்ன, என்னால தனியா இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதானே? என்ன நக்கல் பண்றீங்களான்னு அவன் கேட்பான். இதெல்லாம் நமக்கு தேவையா? ஐயா, அவன் நம்ம அண்ணன், கூட பிறந்தவன். அவன் என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டோம். அவனுக்காக நிக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்கு போய் லாஜிக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஒரு உறவு வேணும்னா துப்புனாலும் தொடச்சுக்கணும். வா. என்னவோ. வாடா. மரா, கடத்தரப்பு எத்தனை மணிக்கு? காலையிலே வர சொல்லி இருக்கிறான். நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா ஒரு 6 மணிக்கெல்லாம் போயிருவோம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் பண்ணா கூட அதையும் குறையா சொல்லுவான். போயிடலாம். ஆமா. டேய், ம் என்னடா என் கையில மட்டும் 2 கவர் கொடுத்திருக்க? எனக்கு மட்டும் 2 புடவையா? அவ்வளவு பாசமெல்லாம் எதிர்பார்க்காத. சும்மாடா. அதுல ஒண்ணு உங்க அண்ணனுக்கு சேர்த்து இருக்கு. வேட்டி சட்டை. அவன் கடத்தரப்பு விழாக்கு அதை போட்டு வர சொல்லு. இந்த கோவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வர சொல்லு. இனிமே வீம்பு பேசியெல்லாம் ஒன்னும் ஆக போறது கிடையாது. வந்து அவன் நல்லா இருக்கணும்னு மனசார வந்து வாழ்த்திட்டு போக சொல்லு. வந்துருவாருடா, நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான், டிஸ்கஷன் முடிஞ்சது. நாளைக்கு யாரும் ஆப்சென்ட் ஆக கூடாது. இந்த வயிற்று வலி, கால் வலி, தலை வலின்னு இந்த ஸ்கூல்ல ஆப்சென்ட்டுக்கு சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. பாத்துக்கங்க. மண்டைய ஆட்டாத. சங்கத்தை கலைங்க. எப்ப பார்த்தாலும் குரூப் போட்டோ நிக்கிற மாதிரி. போய் இவனே கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு எப்படி பேசுறான் பாரு. பண்ணுங்க.